சொல்லுகிற போது, முருகன் 2 கையில குடுக்கிறவரோ, 4 கையில குடுக்கிறவரோ, 6 கையில குடுக்கிறவரோ கிடையாது. 12 கையில தரக்கூடியவர். கேட்டவருக்கு கேட்ட வரங்களை அல்ல, நினைத்தவருக்கு நினைத்த வரத்தை விட அதீதமான நலன்களை வாரி வாரி வழங்கக்கூடியவர். அவர் 12 கையில குடுப்பார். வாங்குறதுக்கு நமக்கு தான் 2 கை பத்தாது. அப்பேற்பட்ட வள்ளலாக விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான். அவர் வள்ளல்னா, பக்கத்துல இருக்கிற அம்மா சும்மா கிடையாது. அவள் வள்ளி. இவர் 1 குடுத்தா அந்த அம்மா 2ஆ குடுங்கன்பாளாம். அப்படி கணவனும் மனைவியும் போட்டி போட்டுக்கிட்டு நமக்கு குடுக்க தயாரா இருக்கிறாங்க. வாங்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர நெனைக்கணும். எப்படி நெனைக்கணும்? 1/2 நிமிஷமாவது நெனைக்கணும்னார். 1/2 நிமிஷம் எப்படி நெனைக்கணும்? எனக்கு குடுப்பார், எனக்கு குடுப்பார், எனக்கு குடுப்பார்ன்னு நெனைக்கக்கூடாது. முருகப்பெருமானை உள்ளம் உருகி, அந்த உள்ளம் உருகுகிற போதே நமக்கு அப்படியே கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் அப்படியே பெருகும்.